ஏன்னா அந்த டைட்டில் ஏன் விஜய்க்கு வந்துருக்கூடாது? இந்த ஜனநாயகன் டைட்டில் லீடர் விஜய் ஜனநாயகன் கொடுத்துடலாங்கிறீங்களா? அப்படி வச்சுட்டு இவருக்கு இந்த பக்கம் டைட்டில் கொடுத்துடலாங்கிறீங்களா? லீடர் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கு. நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொன்னால் அது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். இனி அது கவுண்டர் சூர்யா சொல்வார்ல, கவுண்டர் இனி அது வந்தா என்ன வரலன்னா என்ன வரும், ஆனால் வராது. இப்போ எலெக்ஷன் நிற்கல, ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதான் எலெக்ஷனில் நிற்கலன்ட்டாங்க, இன்னும் அவங்க யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யலையே. அதெல்லாம் சரி சார், எலெக்ஷனில் நிற்கலைங்கிறது ஓகே. சலசலப்பை உண்டு பண்ணிட்டீங்கல்ல. ஒரு யானை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வாழைத்தோப்பு ஃபுல்லாக அடித்து நாசம் பண்ணிட்டு அது நடந்து அது வாட்டுன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா நாசமான வாழைத்தோப்புக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த வாழைத்தோப்புன்னு நீங்கள் மீன் பண்ணுறது வாழைத்தோப்பு மட்டும்தான். நான் மீன் பண்ணுறது வாழைத்தோப்பு மட்டும். யானைன்னு நீங்கள் மீன் பண்ணுறது அது யானையை மட்டும்தான். யானையை மட்டும். அப்புறம் எதுக்கு சார் அதை எடுத்துக்காட்டா சொல்லி நீங்கள் இதை படமாக பார்க்கும்போது எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எம்ஜிஆர் கையிலேருந்து சாட்டையை வாங்கி ஒரு அடிக்கிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல, எனக்கு அதே தான். எம்ஜிஆர் கமிங் பேக்குங்கிறது ஒரு வைப். அது நான் சொன்னேன், இப்போ வேணான்ட்டீங்க நீங்கள். இல்லை ஆனால் அப்போ படமா சார், இப்பயும் படம் தான் சார் ஜனநாயகம். இல்லை சார், படம் இல்லாமல் டாக்குமெண்ட்ரியா சார்? இப்போ ஒரு அரசியலுக்கு இறங்கிட்டார். அரசியலுக்கு இறங்கும் போது உணர்த்துறாரு அவர், நான் அவருக்கு அப்புறம் நான் தாங்க. அப்படி கிடையாது. அதுல வந்து படத்துல பார்க்கும்போது வந்து இப்போ வாவாதியாரில் வந்து எம்ஜிஆர் வந்து உணர்த்துறதெல்லாம் கரெக்டு சார். அந்த எம்ஜிஆர் தொடங்கின கட்சி ஏடிஎம்கே, அவர் தான் நிறுவனர். அவரோட கட்சி வந்து ஊழல் கட்சி, ஆனா அவர் வந்து இவருக்கு வேணும். லாஜிக்கா இடிக்குதா? இடிக்கல, நிறைய இடிக்குது. ஆண் பாவத்துல சொல்லுவார்ல, முட்டுதான் பார்த்து சொல்லுங்க, முட்டுல வாங்கன்னு முட்டினோடனே முட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இடிக்குதா இடிக்கலையா? இல்ல இடிக்குது, ஆனா இடிக்கல. இடிக்குது, லைட்டா இடிக்குது, அது ஆனா இடிக்கல சார். இல்ல சார், லைட்டாக இடிக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து இப்போ இது ஒரு புது இன்ஃபர்மேஷன். அகெயின் எம்ஜிஆர் கையில் அந்த சாட்டையை வாங்கி சிஜியில் எம்ஜிஆர் கையில் அந்த சாட்டையை வாங்கி இவர் சாட்டை எடுத்து அடிக்கிறார் அப்படிங்கிறதுலாம். பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போது இது ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியல. இதுக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்னு ஒரு படம் சார், லெஜண்ட் சரவணா ஸ்டார்ஸ். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து மேடையில் சொல்லியிருக்காரு, ஜனநாயகம் மாதிரி இந்த படமும் கதை அதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒருத்தர் ரைட்ஸ் வாங்கி ஒருத்தர் ரைட்ஸ் இல்லாமல் யாராவது ரீமேக் பண்ணிட்டாங்களான்னு அடுத்த டவுட் வருது. இவர் வேறு ஏதாவது வந்து அப்படியே ஏன்னா இப்போ நீங்கள் பகவான் கேசரி எடுத்துக்கிட்டோம், இவர் நம்ம பாலையா அவர் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், ஜெய் பாலையா எடுத்துட்டோம்னா, பாலையா அவர்கள் வந்து பேசும்போது ஃபேஸ் இப்படியே தான் இருக்கும், யாருக்காக எதுக்காக எப்படி அப்படியே தான், எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்க மாட்டார். சார் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புள்ள அப்படின்னு அதுலேயும் எக்ஸ்பிரஷன். அதை கரெக்டாக எடுத்து லெஜண்ட் சரவணா ஸ்டார்ஸ் எடுத்து அதை அப்படியே பண்ணக்கூடிய வந்து அந்த திறமை அவருக்கு இருக்குது. அவர் அப்படியே பண்ணக்கூடிய இல்லை, அப்படியே அவரும் பண்ணுவார். அப்படியே பண்ணுவார் எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணுவார். ஆனால் எனக்கு இன்னமும் அவர் இந்த படத்தில் கொஞ்சம் மாறிப்பார்னு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வருது சார். இல்லை சொல்ல, ஏன்னா துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் தாடிலாம் வச்சு ஒரு மாதிரி இருக்காரு. கொஞ்சம் தான் நடிப்பில் ஒரு மெருகு ஏற்றிருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு என்ன பயம்னா, அந்த படம் வரது முன்னாடி இந்த படம் வந்து அப்புறம் இந்த படமும் அந்த படம் லீடர் வந்து எப்படி சார் அவருக்கு அந்த டைட்டில் கிடைச்சது? லீடருங்கிற டைட்டில் அதெல்லாம் கொடுப்பாங்க சார். கொடுப்பாங்களா? இவரே வந்து டைம் டு லீடுன்னு வச்சார்ல, அப்போதான் வாங்கினார்ல, தலைவர் படத்தில் வாங்கினாரா? இதான் சார் எனக்கு தெரிஞ்சு ஊட்டி குளூரில் நின்னாரு. கோத்தகிரியா அது என்னது, கொடைநாடில் நின்னார் சார். அது நடந்தது இல்லை, அதுதான் சொல்கிறேன். சில பேருக்கு சார், நீங்கள் இந்த டைட்டில் விவகாரத்துக்கு வரேன், கமல் சார் வந்து விருமாண்டி எடுக்கிறார் சார். இந்த டைட்டில்லாம் வந்து யாருக்கு வேணா எப்படி வேணா கொடுப்பாங்க. இல்லை சார் கொடுப்பாங்க. கேளுங்க, கமலும் நாயகன் நடிச்சாரு, இந்த ரித்தீஷ்னு ஒருத்தர் இருந்தார்ல அவரும் நாயகன் நடிச்சார் சார். ஆனால் நான் சொன்னது என்னன்னா, கமல் ஒரு படத்துக்காக அவர் வந்து சண்டியர்னு டைட்டில் வச்சுருந்தார். அதில் இப்போ பெரிய அரசியல் இதில் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து டைட்டில் வைக்கூடாதுனாங்க, இது வைக்கணும்னா கடைசியாக விரும்பாண்டின்னு வச்சார். கடைசியில் பார்த்தா அசோக்னு ஒரு ஆர்டிஸ்ட் சார், அவர் வந்து ஆமாம் தெரியும், ஒரு அசோக்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் குவைத்துக்கார், போயிட்டா வந்து அப்பப்போ நடிச்சுட்டு போயிடுவார். அவர் வந்து நடித்த ஒரு படத்தில் வந்து வரார் சண்டியர் அப்படின்னு வச்சுருந்தார். இல்லை சண்டியருக்கு தான் டைட்டிலுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது, வரார் சண்டியர்னா வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வராரா வரலையான்னு தெரியாது இல்லை சார். அது மாதிரி இவருக்குமே நீங்கள் அது மாதிரி இவருக்கு என்னங்க, இவருக்கு ஒரு விஜய் அப்படி என்னங்க பாவம் பண்ணாரு? அவருக்கு மட்டும் டைட்டில் இவ்வளோ பேர் எல்லாரும் கலாய்க்கிறாங்க. என்ன டைட்டில் ஒன்றும் சொல்லவே இல்லையே சார். சொல்ல ஜனநாயகன் சொன்னாங்க, அவ்வளோதான். ஜனநாயகன் ஓகே ஃபைன். இது ஆனால் லீடர் நல்ல டைட்டில் சார். ஏன்னா அந்த டைட்டில் ஏன் விஜய்க்கு வந்துருக்கூடாது? இந்த ஜனநாயகன் டைட்டில் லீடர் விஜய் ஜனநாயகன் கொடுத்துடலாங்கிறீங்களா?
அவன் அப்படி வச்சுட்டு இவருக்கு இந்த பக்கம் டைட்டில் கொடுத்தான். டைட்டில் கொடுத்துடலாங்கிறீங்களா? லீடர் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லாக படமாகும். ஆனால் இந்த படம் எப்பொழுது வரும் எப்படி வரும்னு தெரியாது. இது மாதிரி நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொன்னால் அது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். இனி அது கவுண்டர்றதுக்கு விஜய் சூர்யா சொல்லுவார்ல, கவுண்டர் இனி அது வந்தா என்ன வரலன்னா என்ன, விஜய் சூர்யா சொல்லுவார்ல, இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு வரல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும், ஆனா வராது. இது ஒரு பெரிய மனசுக்கு ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் சென்சார் போர்டை பத்தி இவ்வளவு அழகா இது வரைக்கும் யாருமே சொல்ல சார். ரொம்ப மிக தெளிவாக ஒரு சென்சார் போர்டு என்ன, மருத்துவனிக்கு என்ன, யார் அந்த ஆஃபீஸர், எப்படி கொடுப்பாங்க, எத்தனை நாள் இதுக்கு டைம் எடுத்துப்பாங்க, எதுக்கப்புறம் கோர்ட் அப்பீல் போகணும் அப்படிங்கிற வரைக்கும். இந்த படத்துக்கு அவங்க பண்ண தப்பு மருத்துவனிக்கைக்கு போகிறப்பவே இல்லை எங்களுக்கு இப்போயே நீங்கள் சென்சார் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கு போட்டது தான். அப்படி வழக்கு போட்டதுனால வந்த பிரச்சனைகள் அது தாண்டிச்சு, நாள் கடந்துச்சு. இப்போ அந்த படம் வருமா வராதான்னே தெரில. ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கஷ்டம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக முடியாது. அப்போனா எலெக்ஷன் அதிகாரி தான், தேர்தல் அதிகாரி தான் டோட்டலாகவே எல்லாமே அண்டர்டேக் பண்ணிடுவார். ஸோ அந்த நேரத்தில் இவர் எலெக்ஷனில் நிற்கிறதுனால இவருடைய படங்கள்லாம் பரதெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க. சரி, படத்தில் எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன்டா, எலெக்ஷனில் இவர் நிற்க மாட்டேன், தாவேக்காவே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, நிற்க மாட்டேன்ட்டாலும் ஆரம்பிச்சிட்டார்ல, காலை வச்சாச்சுல்ல, வச்சதுக்கப்புறம் ஆழமாக இருக்குன்னு விசுக்குன்னு கால் எடுக்க முடியுமா என்ன? இல்லை சார், நான் இப்போ எலெக்ஷனில் நிற்கலை. இப்போ எலெக்ஷன் நிற்கலை, ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் நீங்கள் எப்போனாலும் நில்லுங்க, ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே. இல்லை சார், அதான் எலெக்ஷனில் நிற்கலைன்ட்டாங்க. இன்னும் அவங்க யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யலையே. அதெல்லாம் சரி சார், எலெக்ஷனில் நிற்கலைங்கிறது ஓகே. சலசலப்பை உண்டு பண்ணிட்டீங்கல்ல. ஒரு யானை பார்த்தீங்கன்னா அடித்து வாழைத்தோப்பு ஃபுல்லாக அடித்து நாசம் பண்ணிட்டு அது நடந்து அது வாட்டுன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா நாசமான வாழைத்தோப்புக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த வாழைத்தோப்புன்னு நீங்கள் மீன் பண்ணுறது வாழைத்தோப்பு மட்டும்தான். நான் மீன் பண்ணுறது வாழைத்தோப்பு மட்டும். யானைன்னு நீங்கள் மீன் பண்ணுறது அது யானையை மட்டும்தான். யானையை மட்டும். அப்புறம் எதுக்கு சார் அதை எடுத்துக்காட்டா சொல்லி? இல்லை, அதாவது நான் நிற்கலை அப்படின்னா கூட கரெக்டு தான். அது படம் இப்போ வராது. இது இந்த 20 நாளைக்கு முன்னாடியே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்கா? எந்த 20 நாள்? இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 4 நாளைக்குள்ளே எல்லாம் ஓகே சார் பார்த்துட்டோம், நீங்கள் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பே இல்லை. மிக வேகமாக மிக வேகமாக அவன் நடந்துச்சுன்னா நடக்கும். அப்படி நடக்குமா அப்படின்னா அது நமக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் சண்டைக்கு போயிருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? வா மல்லுக்கு நிற்கலான்னு நின்றுருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மல்லுக்கு நின்று நீங்கள் திடீர்னு சமாதானம் ஆகிறேன்னும் போது மல்லுக்கு நின்னவனுடைய மனநிலையை பாருங்கள். என்னையவா நீ மல்லுக்கு கூப்பிட்ட, கோர்ட்டுக்கு இழுத்த, அங்கே இழுத்த, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இழுத்த, இங்கே வா அங்கே வா அங்கே வா இங்கே வான்னு இழுத்த, இரு அப்படின்னு நினச்சான்னா அது கொஞ்சம் கஷ்டம். அந்த மனநிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. எனக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். ஒரு படம் பேர் சொல்றதுலையும் தப்பு இல்லை, கொம்பன் ஒரு படம். அந்த படம் இதே மாதிரி தணிக்கைக்கு போய் ஏகப்பட்ட அப்போ எஸ்வி சேகர் சார் இருந்தார். தணிக்கைக்கு போய் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறாங்க, இல்லை சார் சென்சார் கொடுக்க முடியாது, இதெல்லாம் நீக்கணும், அந்த இதை நீங்கள் சிஜி வச்சு அழிக்கணும், அந்த ஒரிஜினலாக அந்த ஊரை நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடாது, அப்புறம் அந்த தப்பான வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 ஆர்டிஸ்ட்டுக்கு டப் பண்ணணும், எல்லா வார்த்தையும் மாற்றணும், அப்புறம் அந்த சிஜி வச்சு அதை அழிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே பார்த்து சாயங்காலத்தில் எனக்கு சொல்லி சாயங்காலம் நைட்டே பார்த்து எல்லா டைலாக்கும் இது பண்ணி ரெடி பண்ணி திங்கக்கிழமை காலையிலுக்குள்ளே அந்த சிஜியில் சொல்லி அதெல்லாம் அந்த அழிக்கிறதெல்லாம் அழித்து அதுக்கப்புறம் திங்கக்கிழமை சென்சாருக்கு அனுப்பி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விட்டு புதன்கிழமை படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆகும். சினிமாவில் இதெல்லாம் நடக்கும் இல்லை நடத்தி காட்டுவாங்க. ஏன்னா சினிமாவில் அந்தளவுக்கு ஹார்ட் எஃபர்ட்ஸ் போடுவாங்க. இல்லை அது, ஆனால் அது காரணம் என்னன்னா அந்த தயாரிப்பாளரும் நடிகரும் சென்சார் போர்டை குறையெல்லாம் சொல்லலை. நீங்கள் இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஒரு பெரிய படங்கள் தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 1-2 படங்கள் தான் வருது. 8 படம் 10 படம் வரும். பொங்கலுக்கு 8 படம் 10 படம் வரும். பெரிய ஸ்டார்ஸோட படம், பெரிய நிறுவனத்தினோட படம் எல்லாமே வரும்போது
இந்த பிரிண்ட் சிஸ்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து லேப் வந்து அதிகபட்சம் இப்போ பிரசாத் லேபு, ஜெமினி லேபு, இப்படி 1-2 லேப் தான் இருக்கும். ஸோ ஒரு 10 படம் வருதுன்னா ஒரு 5 பேர் வந்து பிரசாத்தில் இருப்பாங்க, ஒரு 5 பேர் வந்து ஜெமினியில் இருப்பாங்க. அதாவது வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு வேர்ல்டு அளவுக்கு வந்து பிரிண்ட் அனுப்பணும் அப்படின்னும் போது அந்த பிரிண்ட்டுங்கிறத வந்து நீங்கள் வந்து போடணும். ஒரு பிரிண்ட் போடுறதுக்கு 1 மணி நேரமாவது ஆகும். சைமல்டேனியஸாக நீங்கள் 4-5 பிரிண்ட் போட்டால் கூட 50 பிரிண்ட், 60 பிரிண்ட், 70 பிரிண்ட், 100 பிரிண்ட் ஒரு படத்துக்கு, அந்த காலத்தில் நான் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு 10 படத்துக்கு பிரிண்ட் போடும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் நடந்துகிட்டு இருக்கும் சார். இதெல்லாம் வந்து சினிமா அப்படின்னா அது ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து திருநெல்வேலி பிரிண்ட் அனுப்பிச்சிருவாங்க. முதல்ல ஆர்டரில் எப்படின்னா திருநெல்வேலி பிரிண்ட் போயிடுச்சா அப்படின்வாங்க. ஏன்னா திருநெல்வேலி டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பிரிண்ட் போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை பிரிண்ட் போகும், அப்புறம் சேலம் போகும், அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் செங்கல்பட்டு பிரிண்ட் அனுப்புப்பா, சவுத் ஆர்காடு அனுப்புப்பா, நார்த் ஆர்காடு அனுப்புப்பான்னு அந்த ஆர்டரில் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா 11:30 ஷோ தேட்டரில் வந்து 11:30 ஷோ வந்து 4 தேட்டர் 5 தேட்டரில் 11:30 மணிக்கு காட்சி ஓடணும். பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கெலாம் ஓடிக்கிட்டு இருக்கும் சார். தேட்டரில் வந்து 11:30 ஷோ சார், 11:30 ஷோ சார் சார் அப்படி இப்படின்னு வாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, பிரிண்ட் வந்துடும் அப்படின்வாங்க. அந்த பிரிண்ட் ரெடி ஆனோன்னு அந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் ரெடி பண்ணுவாங்க. ஒரு அந்த பொட்டி வந்தாச்சா? ஆமாம், பொட்டி வந்தாச்சு தான். 10:30 மணி 10:45 பிரிண்ட் ரெடி ஆகி இந்த எந்த தேட்டர் சீக்கிரம் முன்னாடி இருக்குது அதுலேயும் பாருங்கள் எந்த தேட்டர் இருக்குது சார். அங்கே ப்ராட்வேல பாரத் சார் 11:30 ஷோ, பாரத் பிரிண்ட்டை முதல்ல எடுத்துகிட்டு ஓடு, தேவிக்கு 2வது தரேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்கும் சார். சினிமா அப்படின்னா இது எல்லாமே நடக்கும். ஷிஃப்டிங் சிஸ்டம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அது ஒரு தெரியும் சார். அதாவது எப்படின்னா இப்போ சாந்தி கூட இல்லை, அண்ணாலையும் தேவிலையும் ஒரு படம் வந்து ஒரே படம் தான் ஓடுது அப்படின்னா முதல் ரீல் அங்கே ஓடும்போது நீங்க அண்ணாலையும் தேவியிலாம் கிடையாது. நீங்க சாந்தியில ஒரு 11:30 ஷோ ஒரு ரீல் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல ஷிஃப்ட் பண்ணுவாங்க. எங்க ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா பாரத்துக்கு போகும் பிரிண்ட், மகாராணிக்கு அங்க போகும் பிரிண்ட். புரியுதா உங்களுக்கு? இங்க ஓடும் அங்க போகும். இங்க 11:30 மணி காட்சி, அங்க 12 மணி காட்சி. இந்த அரை மணி நேரத்தில் பிரிண்ட் போயிட்டு சைக்கிள்ல போயிட்டு ஒரு ரீல் ஓட அங்க போகும் சார். அங்க ஆப்ரேட்டர் ரெடியா இருப்பான், தட்டி டப்புன்னு போட்டு டப்புன்னு ஓட்டணும். ஏன்னா நிறுத்தி ஓட்ட முடியுமா படத்தை? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா அது வேற மாதிரியான ஒரு மேஜிக்கு அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இந்த பிரிண்ட் எல்லாம் இருக்கும்போது இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியாவே பயன்படுத்தாம சோம்பேறித்தனமா நம்ம உட்காந்துருக்கோம். இளையராஜா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளையில் ஒரே ஒரு நாளில் ஒரு படம் ரீரிகார்டிங் முடிப்பார். 1.5 நாளில் ஒரு படத்தை ரீரிகார்டிங் முடிப்பார். பெரிய படமாக இருந்தால் கூட 2 நாளில் ரீரிகார்டிங் முடிப்பார். ஒரு தீபாவளிக்கு 10 படத்தில் வந்து 7 படம் இளையராஜா தான் படம் பண்ணுவார். 7 படத்தை டே அண்ட் நைட்டாக ரீரிகார்டிங் முடிப்பார். எல்லா படமும் பிரிண்ட் போயிட்டே இருக்கும், மிக்சிங் நடக்கும், கிரேடிங் நடக்கும், போகும் சினிமா. இந்த சினிமா இப்போ இல்லை. இப்போ வந்து நிறைய டெக்னிக்கலாக நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து தவறாக பயன்படுத்தணும். இன்றைக்கி அனிருத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரீரிகார்டிங் பண்ணி அந்த கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு 6 மாதம் 3 மாதம் 4 மாதம்லாம் எடுத்துக்கிறாங்க. அனிருத் மட்டும் இல்லை, எல்லா இசையமைப்பாளர்களும் பண்ணுறாங்க, எல்லா இயக்கமும் பண்ணுறாங்க, எல்லா எடிட்டும் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? அன்னைக்கு ஒன்றுமே இல்லாதப்பவே வந்து அப்படி வந்து ஜரூராக வந்து சினிமா வந்து நடந்துட்டு இருந்துச்சு, எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதான் சார் இதெல்லாம் தான் காரணம் சார். சினிமா இன்னைக்கு வந்து பல பின்னடைவில் சந்திச்சிருக்கு, தோல்வியை சந்திக்குது, நஷ்டத்தை சந்திக்குன்னா நீங்கள் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்க மாட்டேங்கிறாங்க. அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அது சின்ன சின்ன நுணுக்கங்கள், ஒரு ஈயை சேர்க்குறேன், ஒரு ஏவை சேர்க்குறேன்னு சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டே தான் இருக்கலாம். அது வந்து 6 மாதம் சேர்க்கலாம், 1 வருஷம் சேர்க்கலாம், சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். எடிட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைனல் பண்ணிங்கன்னா அதை வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா, டப்பிங் அனுப்பிச்சிங்களா, டப்பிங் வெர்ஷனே எடிட்டட் வெர்ஷன். ஆனால் இப்போ என்னன்னா டப்பிங் வெர்ஷன்லாம் எடிட்டட் வெர்ஷன் கிடையாது, எல்லாமே டப்பிங் அனுப்பான் மொத்தத்தை எடுக்கிறதெல்லாம் டப்பிங் பண்ண வேண்டியது. அதனால தான் பிரச்சனை. ஓகே சார், பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே நான் உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது ஜனநாயகன் படத்தை பற்றி ஷேர் பண்ணதும், தணிக்கை குழுவை பற்றி ரொம்ப ஒரு விவரமான தெளிவான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி.